கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விசிக சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மாநாட்டில் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான ஆண், பெண் தொண்டர்கள் பங்கேற்றனர். மாநாட்டு மேடையில் ஏறியதும் அண்ணல் அம்பேத்கரின் உருவச்சிலைக்கு திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது தொண்டர்கள் உற்சாக முழக்கங்களை எழுப்பினர். வீர வணக்கம், வீர வணக்கம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். மாநாட்டில் பங்கேற்று பேசிய வீரப்பனின் மனைவி முத்துலட்சுமி, தமிழ்நாட்டில் வன்னியர் சமூகமும் தலித் சமூகமும் தான் அதிக அளவில் மது அருந்துகின்றனர் என்றும் இளம் பெண்களை விதவையாக்காதீர்கள் என்றும் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் மெயினாக இங்கே குடிப்பதே பார்த்தீங்கன்னா 2 சமூகம் அதிகமாக குடிக்கிறது. ஒன்று வன்னியர் சமூகம், ஒன்று தலித்துகள். இந்த 2 சமூகம் தான் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள். இந்த 2 சமூகம் தான் குடிக்கு மிக மிக அதிகமாக போதைக்கு அடிமையாகி இந்த சமூகம் அழிந்து கொண்டு இருக்கிறது. மற்ற சமூகமும் அருந்துறாங்க, ஆனால் மற்ற சமூக மக்கள் பாப்புலேஷன் கம்மி என்பதால் அவர்கள் குடிப்பதும் கம்மியாக இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் எல்லாம் நன்கு திருந்த வேண்டும். அதாவது நீங்கள் மேலை நாடுகள் மனப்பிரச்சனைக்கு குடிப்பதை விட்டுவிட்டு இனி மனப்பிரச்சனை எப்படி போக்கி நிம்மதியாக ஒரு குடும்பத்தோடு வாழுவது என்பதை நீங்கள் உணர வேண்டும். என் அன்பு சகோதரர்களே, பெண்களை விதவைகளாக்குறீங்க. மாநாட்டில் ஒளிபரப்பப்பட்ட சினிமா மற்றும் நாட்டுப்புற பாடல்களுக்கு ஆண் மற்றும் பெண் தொண்டர்கள் உற்சாகமாக நடனமாடிய நிலையில் திருமாவளவன் கைகளை தட்டி ரசித்தார். மாநாட்டில் சிறுமி ஒருவர் பாடல் ஒன்றை பாடத் தொடங்கியதும் ஓடிவந்த சிந்தனை செல்வன் தலைவர் பாட்டை பாடுமா என்றதும் திருமாவளவன் குறித்து பாடி சிறுமி உற்சாகமூட்டினார். ஆகஸ்ட் 17 எங்க தலைவர் பிறந்த நாளே. ஆட்சிக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிகாரிகள் நடந்து கொள்ள வேண்டாம் என அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பனை விதையை நடவு செய்து பங்கேற்ற அமைச்சரிடம் மின்சாரம் சார்ந்த பிரச்சனைகளை ஏராளமான பெண்கள் தெரிவித்தனர். எங்களுக்கு அடிக்கடி கரண்ட் ஆஃப் ஆகுது. அது நான் நேற்று ஈபிக்கு கால் பண்ணா யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. எந்தெந்த தெருவுல எந்தெந்த போல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுங்க, நீங்க போய் பாருங்க. அதை ஈபில கொடுத்து அதை மாற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கோவை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக சாரல் மழை பெய்து வந்த நிலையில் கனமழை பெய்ததால் சீராக தண்ணீர் வந்து கொண்டிருந்த ஆழியார் கவி அருவியில் திடீரென நீர்வரத்து அதிகரித்தது. இதனையடுத்து அங்கு குளித்துக் கொண்டிருந்தவர்களை உடனடியாக வெளியேற்றி அருவிக்கு செல்லும் பாதையை வனத்துறையினர் அடைத்தனர். குழந்தைகளை இணைய வழி மற்றும் பாலியல் குற்றங்களில் இருந்து பாதுகாக்கவும் போதைக்கு அடிமையாகாமல் தடுக்கும் வகையில் திருப்பூரில் ஆபரேஷன் ஜீரோ கிரைம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் மாநகர காவல்துறையுடன் இணைந்து செயல்படும் இத்திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் துவக்கி வைத்தார். இந்த குழுவினர் பள்ளி, கல்லூரி மாணாக்கர்கள் அவர்களது பெற்றோர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுவும் இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய இருக்குது. முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்லாம் இருக்குது. அதனால் இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லா கிரைமுக்கும் அகெயின்ஸ்டாக சில நடவடிக்கை எடுக்கலாம் நாங்கள் யோசித்தோம். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். எல்லா துறை சார்ந்த அதிகாரிகள் இதில் இன்வால்வ் பண்ணோன்னு நினச்சோம். ஸோ அதனால் நாங்கள் அது ஆப்ரேஷன் ஜீரோ கிரைம் அப்படின்னு ஒரு பேர் வச்சோம். ஸோ எப்படி குழந்தைங்களை வளர்க்கணும், இந்த மாதிரி பிரச்சனைகளை போய் குழந்தைங்க மாட்டிக்காமல் இருக்கணும்னா இந்த பேரண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் தான் நாங்கள் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறோம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பனையம்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற வள்ளி கும்மியாட்ட அரங்கேற்ற விழாவில் நாட்டுப்புற பாடலுக்கு ஏற்ப பெண்கள், குழந்தைகள் ஒரே நிற சீருடையில் ஒரு சேர நடனமாடியது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. வட்டமலை ஆண்டவர் கலைக்குழு சார்பில் இலவசமாக கற்பிக்கப்பட்ட வள்ளி கும்மியாட்ட நடன கலையை 100க்கும் மேற்பட்ட ஆடவர், மகளிர், சிறுவர், சிறுமியர் என ஒரு சேர ஆடினர்.
சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான மருத்துவ சிகிச்சைக்கு நிதி திரட்டும் வகையில் கோவையில் நடைபெற்ற தாண்டியா நடன நிகழ்ச்சியில் 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று நடனமாடினர். வடகோவை தனியார் அரங்கில் ரோட்டரி கிளப் சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டு தாண்டியா நடனமாடினர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயில் புரட்டாசி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது. ஊஞ்சல் மண்டபத்திற்கு உற்சவர் அம்மன் கொண்டுவரப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. மதுவிலக்கு கொள்கை அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நேற்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற மகளிர் அணி சார்பிலான மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான மாநாட்டில் பேசிய அவர், தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாம் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். இந்த மாநாட்டில் யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம். இது அனைவருக்குமான பொது கோரிக்கை. இதில் அரசியல் வேண்டாம், இதில் அரசியல் சாயம் பூச வேண்டாம், தேர்தல் கணக்குகளை பேச வேண்டாம், கூட்டணி அரசியலை பேச வேண்டாம். திருமாவளவன் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தார். கூட்டணி மாறப்போகிறார். ஒட்டுமொத்தமாக இந்த மாநாட்டின் உயர்ந்த நோக்கத்தையே சிதைத்து விட்டார்கள். தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்லும் கனரக வாகனங்களில் நடைபெறும் சரக்கு திருட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாமக்கல் வந்திருந்த டிஜிபி சங்கர் ஜிவாலிடம் லாரி உரிமையாளர்கள் மனு வழங்கினர். லாரி பதிவு எண்ணை போலீசார் புகைப்படம் எடுத்து வைத்துக் கொண்டு இணைய வழி அபராதம் விதிக்கும் போக்கையும் கைவிட வேண்டும் என தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் மாநில தலைவர் தன்ராஜ் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் மேலும் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளான். வழக்கில் கைதாகி தற்கொலை செய்து கொண்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சிவராமனின் செயலுக்கு உடந்தையாக இருந்ததாக அவனது கூட்டாளி ரவி என்பவனை போலீசார் கைது செய்துள்ளனர். பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை, போதைப் பொருள் தடுப்பு மற்றும் சாலை பாதுகாப்புகள் குறித்து வேலூர் மாவட்டம் காட்பாடியில் 6000 மாணவர்கள் நடனமாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பரதம், சிலம்பம், பறையாட்டம், கும்மியாட்டம், கோலாட்டம், ஒயிலாட்டம் என 34 நிமிடங்கள் 35 வினாடிகள் தொடர்ச்சியாக நடனமாடப்பட்டதை நோபல் உலக சாதனை பதிவு அமைப்பினர் உலக சாதனையாக அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கினர்.